சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு தேக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆதிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே. வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 14ஆம் தேதி நவம்பர் மாதம் இந்த வீடியோவோடு உங்களோட இணைஞ்சு கொள்கிற சந்தோஷம். நேற்று பின்னேரம் நடந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையினுடைய முழு தமிழாக்கத்தையும் இதோடு நான் போடுறேன். நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது அரசாங்க கட்சியாலையும் அதே நேரத்தில் எதிர்கட்சியாலையும் பாராட்டப்பட்ட, முக்கியமாக தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணா சத்தியலிங்கம் அவர்களுக்கு கூட, அவர் வைத்தியர் அவர்களுக்கு கூட என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏனென்றால் ஒரு பிரேரணையை கொண்டு வருகின்ற போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் கொண்டு வர இயலாது, இன்னொரு அதை வழிமொழிந்து கதைக்க வேணும். ஸோ நான் சொன்னதற்காக பின்னர் 6 மணி மட்டும் இருந்து எனக்காக அந்த பிரேரணையை ஒரு வைத்தியர் என்ற அடிப்படையில் உதவி செய்து அதை முன்மொழிந்து அதனுடைய தேவைகளை உண்மையாகவே தமிழில் நான் இதை ஏன் சிங்களத்தில் கதைத்தேன் என்றால், சிங்கள மக்களுக்கு வடக்கு மாநிலத்தில் நடக்கின்ற வைத்தியசாலைகளில் நடக்கின்ற நல்ல விடயங்களும் கெட்ட விடயங்கள் ரெண்டுமே தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ வைத்தியர் மலரவர் என்னப்படுகிறார், நான் நினைக்கிறேன், நான் என்னுடைய ஃபைனல் இயரில் இருக்கும்போது ஃபைனல் இயர் அப்பாயின்மெண்ட் 4th இயர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மலரவன் சாரிடம் தான் நான் போயிருந்த ஞாபகம். ஆனால் அப்பாயின்மெண்ட் அந்த நேரம் கள்ளம் அடிக்கிறது தானே, சார் சைன் பண்ணினது மட்டும்தான், சாருக்கும் என்ன ஞாபகம் இருக்காது, எனக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒழுங்காக போனதாக ஞாபகம் இல்லை. ஆனால் மன்னித்து கொள்ளவும் சில நேரங்களில் உண்மையில சொல்ல வேண்டியும் இருக்கிறது. ஆகவே மலரவன் சார் உண்மையாகவே இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணை என்பது, இப்போ ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக எனக்கு பாலிசி என்ன என்னட்டு தெரியும், ஹெல்த் பாலிசி என்ன தெரியும், நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் என்ன தெரியும். நான் ஒரு மாஸ்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கேன், மாஸ்டர்ஸ்
அந்த டிகிரியை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, அது என்ன பிரச்சனை தேவையில்லை. கன்வகேஷனுக்கு இந்த வரைக்கும் ஒரு கன்வகேஷனுக்கும் போனதில்லை. அவை அம்மா அப்பா இல்லாதால் அவை இனியும் போக போகிறதில்லை. ஸோ டிகிரியை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. பட் ஐ ஃபுல்ஃபில் மை ட்ரீம். செகண்ட் திங் இஸ் எம்எஸ்சி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட். அதில் கூட இந்த பாலிசி அனலைசிஸ், ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ், பிளானிங் எல்லாமே வருகிறது. ஆகவே எனக்கு அந்த நாலேஜ் இருந்தாலும் இதை எங்களுக்காக ஒருக்கா போட்டு விடு என்று கேட்டது வந்து எங்களுடைய மகரவன் சார் அவர்கள். மற்ற வைத்தியர்களுக்கும் நான் சொல்லுகிறேன் என்றால், வடக்கு மாகாணத்தில் எங்களுடைய வைத்தியர்களுக்கு இப்போ இல்லையடாப்பா, 1930ஆம் ஆண்டுகளில் இருந்து தெற்கில் ஒரு தமிழ் வைத்தியரை தான் தேடி போவார்கள் என்று சொல்லுவார்கள். சிங்கள வைத்தியர்கள் ஆங்கில வைத்தியர்களை விட தமிழ் டாக்டரால் இருக்கிறார் போகும்ண்டு. ஸோ நாங்கள் அந்தளவுக்கு பெருமைக்குரிய இனம் மன்னிச்சு கொள்கிறேன், உணர்வு பூர்வமாக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அப்படி வடக்கு மாகாணத்தில் இப்போ யாழ் போதனா வைத்தியசாலையில் கூட அப்படி திறமையான வைத்தியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு என்ன ஒன்று சொல்லணும் என்றால், எங்கள்ட கோல்டு மெடல் அடித்த ஓர்த்தோபீடிக் சர்ஜன், என்ன பேர் சொல்லல, சரி விடுவோம், அவரே வடக்கு மாநிலத்தில் திலத்தி இருக்கிறோம். அதை விட ஒரு பீடியாட்ரிக் கன்சல்டன் ஒரு ஆள் வடக்கு மாநிலத்தில் திலத்தி இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு, அப்படி கன பேர் வந்து வடக்கு மாநிலத்தில் நடக்கிற இவங்க இந்த GMOA வந்து இவர்களுடைய கூத்துக்களால் உண்மையாகவே ஒரு நாலேஜ் உள்ள கன்சல்டன் நாங்கள் நிற்கிறே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வைத்தியர் உண்மையான நல்ல விடயங்கள், இப்போ நான் வந்து மாகாண சபை எடுப்பனாக இருந்தால் நான் வைத்தியர்களை தூக்கி பிடிப்பேன், கல்லறைகளை சுடுவேன், அது வேறு பிரச்சனை. ஆனால் நல்ல வைத்தியர்களை தூக்கி பிடிப்பேன். அவங்களுடைய வீடுகளை கட்டி கொடுத்து, அவங்களுக்கு குவார்டர்ஸுகளை கட்டி கொடுத்து, அவங்களுக்கு போகிற வாரத்துக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து, சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான இடங்களை எடுத்து கொடுத்து, கேன்டீன்களை கட்டி கொடுத்து, மெஸ்ஸுகளை கட்டி கொடுத்து நான் செய்வேன். ஏனென்றா வைத்தியர்களை வச்சுருந்தா தான் ஒழுங்காக நர்ஸ் மேரை வச்சிருக்கலாம், நர்ஸ் மேரை வச்சுருந்தா தான் அட்டெண்டர் ஒழுங்கா அவை ஹாஸ்பிட்டல் இயங்க வேணும், நன்றாக நடக்கணும். நான் திருத்தத்தான் ஆசைப்படுறவர்களையே அழிக்கிறதுக்கு ஆசைப்படல. அண்மையில் ஒரு நீதிபதி கூட சொல்லி, ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு வைத்தியத்துறையில் ஊழல் நடக்குன்னு சொல்லுங்க நீங்கள் டாக்டர், ஆகவே வைத்தியத்துறை உடையுமண்டு. நான் சொன்னேன், அந்த ஊழலால் தான் வைத்தியத்துறை உடைகிறது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன் ஒழிய எல்லா வைத்தியர்களையும் இல்லை என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் இது தொடர்பாக போட்டிருக்கிறேன், தமிழாக்கம் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்கள் மெனக்கெட்டு பார்ப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோட. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். අද දින න්‍යායපත්‍රයේ විෂය අංක 1 විසර්ජන පනත් කෙටුම්පත දෙවැනි වර කියවීම පිළිබඳ විවාදය හෙට දින තවදුරටත් පැවැත්වීම පිණිස කල් තැබිය යුතුයි යෝජනා කරනවා. සභාව කල් තැබීම ගෞරව මහත්මයා. මෙම සභාව 2025 නොවැම්බර් 14 වෙනි සිකුරාදා පූර්ව භාගය 9:30 දක්වා කල් තැබිය යුතුයි මා යෝජනා කරනවා. සභාව කල් තබන අවස්ථාවේ योजना गौरव उறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. Bomasudi Mulasaruna Mandrutumani, I am grateful to move this. உங்களுக்கு 10 நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. Thank you. I am grateful to move this adjournment motion which is related to the implementation of National Strategic Plan for Eye Health in Sri Lanka. That this Parliament. நன்றி. பாராளுமன்ற சபாநாயகர் கதிரையில் வீட்டிற்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, உண்மையாகவே நான் இன்றைக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இலங்கையினுடைய தேசிய கண் சுகாதாரம் தொடர்பான ஒரு என்னென்று சொல்வது, தமிழிலே சொல்வதென்றால் கண் சுகாதாரம் தொடர்பான பிளான், அது பெரிய திட்டம், மாஸ்டர் பிளான் என்று சொல்லுவார்கள். அது நேஷனல் ஸ்ட்ராட்டஜி பிளான், அதாவது திட்டமிடல் பிளான் ஒன்றினை முன்வைப்பதற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். Direct attention to the urgent need for implementing the National Strategic Plan for Eye Health in Sri Lanka. Currently, blindness affects 1.7% of adults over 40 years. அப்போது சொல்லுகிறேன், இப்போது கண் பார்வை, அதாவது கண் பார்வை இழத்தல் மொத்த 100%, உதாரணத்துக்கு எங்களுடைய சனத்துக்கு 100% எடுத்துக்கொண்டிருந்தால் 1.7% கண் தெரியாது, அதாவது கண் தெரியாமல் போகின்ற பிரச்சனை இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். இப்போ 1000 பேருக்கு 17 பேருக்கு கண் தெரியாமல் போகின்ற சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று சொல்கிறேன். Mainly due to cataract, uncorrected refractive errors, glaucoma, diabetic retinopathy and childhood blindness. The country faces a backlog of 1.5 million cataract surgeries with the rising elderly and diabetic population. The proportion. அதே நேரம் எங்களுடைய நாட்டிலே 1.5 மில்லியன், அதாவது வந்து கிட்டத்தட்ட 15 லட்சமான மக்களுக்கு
கட்ராக்ட் சர்ஜரி செய்ய வேண்டியிருக்கிறது. அதிலே முக்கியமாக குளுக்கோமா மற்றும் கண் பார்வை குறைபாடுகள், அதாவது தூர பார்வை, குறும்பார்வை குறைபாடுகள், இவ்வாறான காரணங்களால் கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் வந்து சர்ஜரிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். Proposed national plan envisions eliminating avoidable blindness and integrating primary eye care into sustainable national program aligned with WHO goals. Its அப்போ சொல்லுகிறேன், இந்த திட்டத்தை நீங்கள் உங்களுக்கு முன்வைத்து நீங்கள் அதை நடத்துவீர்களாக இருந்தால் பிரைமரி ஹெல்த் கேர் என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் கேர், செகண்டரியோ தேர்ட்ஷரியோ இல்லை. அதாவது வந்து அடிப்படையில் மக்கள் போய் நேரடியாக போகிற ஒரு சின்ன வைத்தியசாலை என்று உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். அதே நேரத்தில் செகண்டரி என்பது வந்து உதாரணத்துக்கு கிளிநொச்சி போன்ற வைத்தியசாலைகள் செகண்டரி ஹெல்த் கேர். அதே நேரம் டெர்ஷியரி என்பது போதனா வைத்தியசாலை. ஆகவே நாங்கள் இந்த சின்ன சின்ன ஆதார வைத்தியசாலைகளில் இந்த கண் பார்வை தொடர்பான சுகாதாரம், அதாவது வந்து ப்ரிவென்டிவ் என்று சொன்னால் முதலே அவர்களுடைய கண் பார்வை தொடர்பாக செக் பண்ணுறது, அதுகள் சம்பந்தமான ஒரு நடவடிக்கையை இந்த பிளான் மூலம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் என்று சொல்லுகிறேன். Objectives include achieving over 90% cataract surgical coverage, expanding diabetic retinopathy and glaucoma screening, conduct annual school eye screening, training primary health staff and upgrading hospital with tele-ophthalmology and AI assisted screening. அப்போ சொல்லுகிறேன், இவ்வாறு நீங்கள் இந்த திட்டத்தை செயற்படுத்துவீர்களாக இருந்தால் 100க்கு 90% பொதுமக்களுக்கு இந்த கண் பார்வை குறைபாடுகள் வந்து ஏற்படுவதை இல்லாமல் பண்ணலாம் என்று சொல்லுகிறேன். அதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் இதில் விளங்கப்படுத்துகிறேன். முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள், ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களை இலங்கை கொண்டு வரணும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். Implementing through the Ministry of Health the National Program for the Control of Blindness, and provincial health authorities will ensure coordination, monitoring and data-driven interventions. Partnership with NGOs, private sector and WHO, IAPB are essential for financing and sustainability. அப்போ நான் சொல்லுகிறேன், மத்திய சுகாதார அமைச்சு இதை அறிமுகப்படுத்தி மாகாணங்களில் இருக்கின்ற சுகாதார அமைச்சுக்களிட இதில் பொறுப்புகளை கொடுத்தால் இதை சிறப்பாக கோஆர்டினேட் பண்ணி செய்யலாம் என்றும், அதே நேரத்தில் ப்ரைவேட், உங்களுக்கு தெரியும் கண்ணாடி எடுப்பு என்றால் ப்ரைவேட்டுக்கு போகணும். ஆகவே பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்வார்கள், PPP, அதாவது 3 தரம் P வரும். அந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பை PPP அதை அறிமுகப்படுத்துமாறும் வேண்டிக் கொள்கிறேன். The plan proposes a phased implementation over 10 years aiming for measurable outcomes, including a 25% reduction in available blindness by 2030. Therefore, this house... நான் சொல்கிறேன், இந்த ப்ரொபோசலை நீங்கள் செய்வீங்களா இருந்தால் 2030 வந்து ஒரு பெருமளவான பெர்சன்டேஜான, அதாவது புதிதாக ஏற்படுகின்ற கண் பார்வை குறைபாடுகளை இல்லாமல் பண்ணலாம் என்று சொல்லுகிறேன். The Ministry of Health to immediately adopt and operationalize the National Strategy Plan Eye Health to ensure equitable access, strengthen preventive services and protect the vision and quality of the life of all Sri Lankans. Thank you for... இதை செய்வீர்களாக இருந்தால் உண்மையாகவே எங்களுடைய இலங்கை மக்கள், நான் யாழ் மக்களுக்காக கதைக்கவில்லை, இலங்கை மக்களில் கண் பார்வை தெரியாமல் இருக்கிற கன பேருக்கு வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்றும், இந்த நேஷனல் ஸ்ட்ராட்டஜி பிளான், அதாவது வந்து என்னென்று 2030 கண் பார்வை தெரியாமல் எங்களோட நாட்டில் இருக்கிறார்களை இல்லாமல் பண்ணுறதுக்கு, அது ஆக்களை இல்லாமல் பண்ணுறதுக்கு இல்லை, கண் பார்வை நோயை இல்லாமல் பண்ணக்கூடிய திட்டம் ஒன்றை, 10 வருட திட்டம் ஒன்றை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் என்று சொல்லுகிறேன். Kind consideration, I look forward to your favorable response. Thank you. මම මේ අවස්ථාවේ ටිකක් පාවිච්චි කරනවා මේක ගැන පොඩ්ඩක් කතා කරන්න. අතරම අපේ රට ගත්තා නම් 100%යි. ඒ කියන්නේ මිනිස්සු 1000ක් ගත්තොත් මිනිස්සු 17ක් blind. අහැබැයි නැහැ. அதே விடயத்தை சிங்களத்திலே சொல்லுகிறேன். இந்த நான் இதே சிங்களத்தில் சொன்னேன் என்றால், எங்களுடைய மலரவன் சார் போன்றவர்களுடைய திறமைகள் சிங்கள மக்களுக்கு போய் சேர வேணும். ஸோ அது தொடர்பான முழு விளக்கத்தையும் இதில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதற்காக தான் இதை நான் சிங்களத்திலே கதைக்க வேண்டியது வந்தது. அதாவது 100ல் 1.7 ஆக்கள், அப்படி 1.7 ஒரு ஆளுக்கு 7 ஆள் இருக்க முடியாதானே. ஸோ 1000ல் 17 பேருக்கு வந்து கண் பார்வை தெரிய ஆண்டு சிங்களத்தில் சொல்லுகிறேன். cataract surgeries අපිට pending list එක තියන්නේ visual කියන්නේ අපිට බලන්න බැරි ජනතාව ඉන්නේ 3.86 million, total 22.6 million එක. எங்களோட மொத்த சனத்தொகை 226 லட்சம் அல்லது 22.6 மில்லியனில் 38.6 லட்சம் அல்லது 3.86 மில்லியனான ஆக்கள் வந்து கண் பார்வை தெரியாமல் இருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். அதாவது மொத்தம் 22ல் 38.6 லட்சம்,
22 மில்லியன்லேண்டா 220 லட்சத்தில் 38.6 லட்சத்துக்கு ஆக்களுக்கு வந்து கண் பார்வை தெரியான்னு சொல்லி සිංහලத்தில் சொல்லுகிறேன். 3.86 මිලියන් ඉන්නවා අපිට අයපෙන්නේ නැති කට්ටිය. ඒකේ ගොඩක් ඒවා කෝස් වෙන්නේ කියන එක කාරණාව තියෙන ප්‍රධාන කාරණාව තියෙන්නේ කැටරැක්ට්ස්. එතකොට ඇනුවලි අවුරුද්දකට ඇනුවල් සර්ජරි කරනවා 150,000. හැබැයි දැක්කොත් අපිට ඒක බලන්න පුළුවන්. அப்போ நான் சொல்கிறேன், சாதாரணமாக எங்களுடைய நாட்டிலே ஒரு வருடத்துக்கு 150,000 கட்ராக் சர்ஜரிகள் செய்யப்படுகிறது. இதில் முக்கியமான காரணங்களில் ஒன்று கட்ராக், அதாவது கண் பார்வை தெரியாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று கட்ராக். அதில் பார்த்தீர்கள் என்றால் சொரியும் 1,50,000 சர்ஜரி செய்யப்படுகிறது. அப்படி பார்த்தா உண்மையாகவே 1 மில்லியன் மக்களுக்கு வந்து 1,500 சர்ஜரிஸ் வந்து ஒரு வருடத்துக்கு தேவைப்படுகிறது. 3,000 சர்ஜரி 4,500 சர்ஜரி தேவைப்படுகிறது. ஆனால் 3,000 தான் செய்யப்படுகிறது. 1,500 செய்யப்படாமல் போகிறது என்று சொல்லுகிறேன். 10 மில்லியன் ஆக்களுக்கு 1,500 பேருக்கு எங்களால் செய்யலை. அப்போ 22.5 மில்லியனுக்கு நீங்கள் பெருக்கி பார்த்து கொள்ளுங்க. සාමාන්‍යයෙන් 1 මිලියන් කට්ටියට අපිට කරන්න තියෙන සර්ජරිස් ඒ කියන්නේ 1 මිලියන් එකට 3,000 ටාගට් එකක් දැනට 4,500 ටාගට් එක තියෙන. ඒ කියන්නේ 1 මිලියන් මිනිස්සු ගත්තාම 4,500 සර්ජරිස් කරන්න ඕනේ. හැබැයි අපේ රට දැන් කරන්නේ 3,000. එතකොට එතන ගැප් එකක් තියෙනවා 1,500ක් ඒ කියන්නේ 1,500ක් ගැප් එකක් තියෙනවා. அதான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் 10 மில்லியன் சொல்லிவிட்டேன். 10 லட்சத்தில் 4,500 பேருக்கு சர்ஜரி செய்யணும். ஆனால் 3,000 பேருக்கு தான் செய்கிறோம். ஆகவே 1,500 பேர் 10 லட்சம் மக்கள் எடுத்தால் அதில் 1,500 பேருக்கு கட்ராக் சர்ஜரி செய்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குன்னு சொல்லுகிறேன். අපි දැක්කොත් උතුරේ අපේ ඩොක්ටර් මලරවන් මම මේක කියන්න ඕනේ ඩොක්ටර් මලරවන් කියන අයි සර්ජන් කෙනෙක් දැනට උතුරේ ලංකාව තියෙන එකම හොස්පිටල් එකක් බැක්ලොග් නැති හොස්පිටල් එකක් අදපොත. அப்போ நான் சொல்லுகிறேன், என்னுடைய குருவாகிய மலரவன் சார் தொடர்பாக உங்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்ல வேணும் என்று சொல்லுகிறேன். வடக்கிலே மட்டும்தான் பெண்டிங் லிஸ்ட், அதாவது இன்றைக்கு போனால் இன்றைக்கு ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம் வடக்கு மாநிலத்தில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் மலரவன் சாருடைய வோட் மட்டும்தான். வேறு எந்த இலங்கையில் எந்த வைத்தியசாலை போனாலும் நீங்கள் 3 மாதமோ 6 மாதமோ வெயிட் பண்ண வேண்டும். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மலரவன் சாருடைய வோட்டுக்கு போகிற சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு போனால் இன்றைய காலம் அட்மிட் ஆகினா நாளைக்கு காலம் உங்களுக்கு சர்ஜரி செய்து நாளைக்கு பின்னேரம் விட்டு விடுவார்கள். அந்தளவுக்கு நாங்கள் வடக்கு மாநிலத்திலே யூரோப்பியன் ஸ்டாண்டர்டுக்கு சமமாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறேன். இதை சிங்களத்திலே சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருந்தது. ஏனென்றால் இலங்கை முழுவதும் மலரவன் சாருடைய உண்மையான அர்ப்பணிப்பான சேவைகள் போகணும் என்ற கருத்தில் மட்டும்தான். මලාව දෙට ඔයගොල්ලෝට හැටැක් සර්ජරි එකක් කරලා දෙනවා. ඒක මට මෙතන ස්පෙෂලි කියන්න ඕනේ. හැබැයි දකුණේ ඇවිල්ලා ඕන හොස්පිටල් එකට ගත්තොත් මාස 6ක් බැක්ලොග් එකක් තියෙනවා. ඒ නිසා අවුරුද්දකට කලින් මේ ආණ්ඩුව ආවට පස්සේ මේ සමහරු කියනවා අපි මෙතන ඇවිල්ලා පිස්සු දොඩවනවා අරන් කියලා අපිට ප්‍රොෆෙෂනලි මේවා කතා කරන්න පුළුවන්. අවුරුද්දකට කලින් ජනවාරි ඇවිල්ලා අපි ප්‍රොපෝසල් එකක් දැම්මා අනුරකුමාර දිසානායක ජනාධිපතිතුමාට නැෂනල් අයි හෙල්ත් ප්ලෑන් එකක් ගෙයිමි කියලා. ඒ කියන්නේ හැම ஹாஸ்பிடல் එකටම එක பிளான் එකක් ගෙයිමි කියලා ජනවාරි දැම්මා අපි ලියුමා. அப்போ நான் சொல்லுகிறேன், இதில் முக்கியமாக சொல்லணும் என்னென்றால் நாங்கள் இந்த தேசிய செயற்திட்டம் நேஷனல் ஸ்ட்ராட்டஜி பிளான் அதை வந்து நிகழ்த்துமாறு உங்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு இந்த வருடத்தினுடைய ஜனவரி மாதம் மலரவன் சார் அவர்களால் சுகாதார அமைச்சுக்கு சொல்லப்பட்டு செய்யாத என்ற காரணமாக ஜனாதிபதிக்கு முறைப்பாடாக இது அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கிருந்து ஜூன் மாதம் சுகாதார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. உடனடியாக இந்த நேஷனல் ஐ ஸ்ட்ராட்டஜி பிளானை உடனடியாக செய்யுங்கோ. வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஒரு வைத்தியரே இதை செய்ய விரும்புகிறார். ஆகவே உண்மையாகவே இந்த புகழ் முழுக்க மலரவன் சாருக்கு தான் போய் சேரணும். நான் இதே பாராளுமன்றத்தில் சொன்னது மட்டும்தான் என்னுடைய வேலை. மக்கள் எனக்கு வாக்கு போட்டிருக்கிறார்கள். மக்களுடைய தேவைகளை பாராளுமன்றத்தில் கழிச்சிருக்கேன், அவ்வளோதான். நான் ஒரு சின்னவன், மலரவன் சாருடைய ஸ்டூடெண்ட் என்றதிலும் எனக்கு பெருமை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஜனாதிபதி கடிதம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி போட்டும் இன்றைக்கு இந்த வரைக்கும் அந்த වෙනකල් ஒரு கடிதத்துக்கு ரிப்ளை கூட பண்ணல என்று சொல்லுகிறேன். ඒකට ජූන් වල ජනාධිපතිතුමාගේ ලේකම් කාර්යාලයෙන් සෞඛ්‍ය ඇමතිට ලියලා තිබ්බා වහාම මේකට වැඩකටයුතු කරන්න කියලා. හැබැයි අද වෙනකල් අද උදේ වෙනකල් කිසි දෙයක් කළා තිබුණේ නැහැ. මම සෙක්‍රටරිට ඇහුවා, අද සෙක්ටරල් ඕවර්සයිට් කමිටියට ඇහුවා, සර්ට ඇහුවා මගේ ලොක්කා මගේ සර් කෙනෙක් සර් මේකට මොකරි කරලා තියනවාද කියලා. නෑ පුතා මුකුත් කරලා නෑ. එතන තමයි වැඩේ තියෙන්නේ. දැන් මෙතන ආණ්ඩුව ගත්තාම අනුරකුමාර දිසානායකට මේකට මේ රට කොහමරි ගොඩ යන්න ඕනේ කියලා ஐடியா එකක් තියෙනවා. ඒ නිසා තමයි මිනිස්සු බරපතල විදියට ඡන්ද දුන්නේ. அப்போ நான் சொல்கிறேன், இன்றைய தினம் செக்டரல் ஓவர்சைட் கமிட்டிக்கு வந்து
எங்களுடைய செக்ரட்டரி அவர்கள் சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் வந்திருந்தவர். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த விடயம் தொடர்பாக தாங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கிறீர்களான்னு கேட்டேன். அவர் ஒன்றுமில்லை என்று சொல்லுவார். ஆகவே தான் இதில் சொல்கிறேன், எங்களுடைய நாட்டை முன்னேற்ற வேண்டுமென்றது தான் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அப்படியாக இருந்தால், ஆனால் கடிதம் போட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் சுகாதார அமைச்சிலிருந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலை என்றால் உண்மையாகவே இந்த ஜனாதிபதியினுடைய நாங்கள் வச்சிருந்த நம்பிக்கை, அதை நான் தெளிவாக சொல்கிறேன், இவரில் நாங்கள் வச்சிருந்த நம்பிக்கை இழந்ததுக்குரிய காரணம் இவருக்கு கீழே இருக்கிறார்கள் வேலை செய்யலை போது தான். அது சுகாதார அமைச்சர் ஓடிப்போய் அல்லது பிரதி அமைச்சர் ஓடிப்போய் எல்லாத்தையுமே தோண்டி கொண்டு செய்தீங்களான்னு செய்யலாது. செக்ரட்டரிக்கு அனுப்பப்பட்டால் செக்ரட்டரி அதை நான் நினைக்கிறேன் இது ETNRக்கு அனுப்பியிருக்கணும். அதாவது ரிசர்ச் அண்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் ட்ரைனிங் பிரான்ச்சுக்கு அனுப்பியிருக்கணும். ஸோ ETNRல பொறுப்பாக இருக்கிறவர் இந்த கடிதத்தை எங்கேயோ போட்டிருக்காரு, அவ்வளோதான் ஒன்று. 2வது விடயம் என்னென்றால் இந்த மாஃபியா, வைத்தியர்களுடைய மாஃபியா, அதாவது இந்த மாஃபியா வடக்கில் வேலை செய்யலை என்றால் மதன் சார் இருக்கிறபடியாக மதன் சார் டெய்லி சர்ஜரியை செய்து கூட அந்த விடவே படுத்துடும். ஆனால் தெற்கில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் என்ன செய்யணும், ஆசிரிக்கும் அங்கேயும் இங்கேயும் கொண்டு தெரியணும். ஒவ்வொரு பேஷண்ட்டையும் 2 லட்சம் ரூபா, 1,10,000 2 லட்சம் ரூபா வரைக்கும் தேவைப்படுது ஒரு சர்ஜரி ஒன்று செய்கிறதுக்கு. ஆகவே இந்த மாஃபியாவை உடைக்கிறதுக்கு சுகாதார அமைச்சுக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன் நான். අයිඩියක් තියෙනවා. ඒ නිසා තමයි මිනිස්සු බරපතල විදියට සඳ දුන්නේ. ඒකට ඇමතිලා ඉන්නවා. ඒ ඇමතිලා තමයි ඒ වගකීම බාර ගන්න ඕනේ. දැන් අපිට දැන් ඇමති කෙනෙක් ගත්තාම අපේ නලින්ද ජේසස් අයියාට හරි නැත්නම් අපේ ඩිපියුටි මිනිස්ටර්ට හරි හැම එකටම ගිහිල්ලා ඔළුව දාලා අරක කරාද මේක කරාද කියලා බලන්න බෑ. එතකොට මම දැන් මේ අධිකරණේ එයාලාගේ යට ඉන්න නිලධාරියාට ජූන් වල ලියුමක් දාලා තියෙනවා ජනාධිපති ලේකම් මේක වහාම ඇක්ෂන් ගන්න කියලා. හැබැයි මෙතන ලොකු මාෆියා එකක් තියෙනවා. මම ඒක කියන්න ඕනේ. දැන් ඔයගොල්ලෝ ගත්තොත් කොළඹ වල ඉන්න ලොකු අයි හොස්පිටල් එකට ගියාම, ඒ කියන්නේ ගවර්න්මන්ට් එකක් නෙවෙයි ප්‍රයිවේට් එකට ගියාම ලක්ෂ 1.5ක් ඕනේ කැටරැක්ට් සර්ජරි එක කරගන්න. හැබැයි සාමාන්‍ය කෝස්ට් එකක් $400. ඒ කියන්නේ $400 කියන්නේ 120ක්. 120,000 ඉඳන් 2 lakhs වෙනකන් යනවා. අපි ඉල්ලුවේ මේක නැෂනල් අයි හෙල්ත් පොලිසි එකක් අරගෙන මේක අපිට ස්ට්‍රැටජික් ප්ලෑන් එකක් හදාගමු කියලා අවුරුද්දකට කලින් අපිට ආපු ලියුමක්. ඩිපියුටි මිනිස්ටර් මට උත්තර දෙන්න කවදද ඕගොල්ලෝ මේ ලියුමකට රිප්ලයි එකක් දෙන්නේ. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் இதில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதில் முதலே உங்களை விவரிச்சிட்டேன். இந்த கடிதத்துக்கு மினிஸ்டர் தயவு செய்ய சொல்லுங்கள், இந்த கடிதத்துக்கு எப்போ முதல் பதில் தருவீங்க. நீங்கள் நேஷனல் ஐ ஹெல்த் பிளானை செய்கிறது வேறு பிரச்சனை, ஆனால் எப்போ நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்கேன். අන්රෝමාස දිසානායක සහෝදරයාගේ ඔක්කොම ටික කැඩෙනවා කියන්නේ එයාට ඕමනාව තිබ්බට දැන් මේ ආණ්ඩුව ඵලය ගත්තේ එකම පුද්ගලයාගේ නමට අන්රෝමාස දිසානායක කියන නමට මමත් රවටුණා. මම ඕගොල්ලෝම වෙනුවට උත්තරේ වැඩ කරා. මතක තියාගන්න ඕගොල්ලෝ මට කොච්චර ගැව්වොත් මා පිස්සා ගැව්වොත් පිස්සා කියලා කිව්වොත් මතක තියාගන්න උත්තරේ ඕගොල්ලෝම වෙනුවට කතා කරලා ඡන්ද දාන්න කියලා කතා කරපු එකම පුද්ගලයා මම. හැබැයි අන්තිමට කිව්වා මාවත් කුඩුකාරයා කියලා. அப்போ நான் சொல்லுகிறேன், இதில் ஐபிசி ஊடகம் தேவையில்லாமல் கேவலமான தலையங்களை போட்டு எனக்கு எதிராக வேலை செய்ய கொண்டிருக்கிறது. அது எனக்கு பிரச்சனை இல்லை. இது நான் சொல்கிறேன், இதால் தான் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வடக்கு மாநிலத்தில் இல்லாமல் போகுது. வடக்கு மாநிலத்தில் உங்களுக்கு 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை 3+1 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு தந்தது ஒரு பெரிய ஒரு ஆசையில், ஒரு நம்பிக்கையில். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருடம் நீங்கள் ஒன்றுமே செய்யலை. நான் மட்டும்தான் வடக்கு மாநிலத்தில் அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு வாக்கு போட சொல்லிக்க எல்லாரும் எனக்கு பேசினவங்க வடக்கு மாநிலத்தில் இருந்து அது எப்படி ஒரு சிங்களவனுக்கு வாக்கு போட சொல்கிறா, எங்களுடைய என்ன பேர் அவருக்கு தமிழ் சங்கில் கேட்ட தமிழ் ஜனாதிபதிக்கு வாக்கு போடுங்கன்னா நான் தான் உங்களுக்காக சொன்னேன், நீங்கள் தான் வருவீங்கன்னு சொன்னான். ஆனால் இன்று நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நான் எதிர்கட்சியில் இருக்கிறபடியாக நானும் குடுக்காரன் நானும் கள்ளன் என்று சொல்கிறீர்கள். அதால் தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் தூக்கி தலையில் அடிச்சோன்னுக்கண்டா தமிழ் மக்கள் கூட உங்களை வெறுக்க ஆரம்பித்துட்டார்கள் என்று சொல்கிறேன். විවක්ෂ හැමෝම කුඩුකාරයගෙන මමත් කුඩුකාරයනේ මමත් කුඩුවි කියනවා. අදත් මම හිතේ නා කියන මම මාසයකට කලින් ගියා මේ මූලාසන මන්ත්‍රීතුමනි යුරෝපා 1 month හිටියා යුරෝප වල බලන්න එක ડોක්ටර් කෙනෙකුට US ඩොලර් 20,000 පඩි US ඩොලර් නෙවෙයි මේ යුරෝපියන් යුරෝ වල. එතකොට අපේ රට 80 lakhs අයි සර්ජන්. දැන් අයි සර්ජන්ලා දුවනවා පිටරට, අනිත් සර්ජන්ලා දුවනවා පිටරට. හැබැයි අපි මොකද කරන්නේ? කැප් එක දෙන්න අපිට. අපි තමයි කිව්වේ කැප්පුත් ඕනේ පාර්ලිමේන්තුත් ඕනේ කියලා. උඹලා කිව්වේ බස් එක යනවා වැඩ කරනවා කියලා. அப்போ நான் சொல்லுகிறேன், பார்த்தீங்கன்னா நான் இப்போ 1 மாதத்துக்கு முன்னே போய் யூரோப்பாவில் நின்றிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டாக்டருக்கு €20,000 சேலரி, 80 லட்சம்.
ஆனால் இங்கே ஒரு மாத சம்பளம் வந்து நான் ஐ சர்ஜனை சொல்லுகிறேன்னா சாதாரண வைத்தியருக்கு இல்லை, ஒரு ஐ சர்ஜனுக்கு வந்து எனக்கு தெரிய ஜெர்மனியில் வந்து 20,000 euro salary. ஆனால் இங்கே அப்படி ஒரு திறமையுள்ள சர்ஜனுக்கு வந்து சேலரி வந்து 10 லட்சம். எவன்றாப்பா இங்கே இருந்து வேலை செய்வான்? சகல டாக்டர் மாதிரும் வெளிநாட்டுக்கு ஓடுறாங்க, கன்சல்டன் மாதிரிலாம் வெளிநாட்டுக்கு ஓடுறாங்க. ஏன்டா இங்கே வாழை இல்லாது. இங்கே ஒரு லோன் எடுத்து ஒரு 1,60,00,000 லோன் எடுத்தால் சாகும் வரைக்கும் கட்டி கொண்டு போகணும், ஒரு 4 டயர் உள்ள ஒரு வெசல் ஒன்று வேண்டுறதுக்கு. ஆனால் அங்கே போய் சும்மா 5,000 பவுண்ட்ஸோட சிம்பிளாக ஒரு மாதத்தின் காவாசி பங்கோட ஒரு 5,000 பவுண்ட்ஸோட ஒரு டெஸ்ட்லா வேண்டி கொண்டு ஓடி தெரியலாம். பாவிச்ச டெஸ்ட்லான்னு சொல்லி அவர்களுக்கு பேசுகிறேன். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு என்னத்தை சொல்லி வந்த நீங்கள்? உங்களுக்கு பஸ் இப்போ இது வேண்டாம், நீங்கள் மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறீங்கள். போய் உங்களுக்கு கேப் வாகனம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், வாகனம் வேண்டாம், மந்திரி இல்ல நிவாசம், அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஹோட்டல் வேண்டாம், ஒன்று நாங்கள் தான் சொன்னாங்க எல்லாம் வேணுமெண்டு. நான் இந்த வரைக்கும் சொல்லல. நான் சொன்னால் எனக்கு பெர்மிட்டை கொண்டு வா, எனக்கு வாகனத்தை கொண்டு வா. நாங்கள் அப்படி சொல்லி வாக்கு கேட்டு பாராளுமன்றத்துக்கு வரையில. ஆகவே தயவு செய்து போய் பஸ்ஸில் போங்கடாப்பா. வெக்கம் இல்லாமல் 225 கேப்பை கொண்டு வந்து அதை கடைசியாக எங்களுக்கு கொடுக்குறோம்னு உங்களுக்கு கொடுக்காதீங்க என்று சொல்லி பேசுகிறேன். அப்போ நான் சொல்ல நீங்கள் இதெல்லாம் சொல்லித்தானே பாராளுமன்றத்துக்கு வந்து நீங்கள் இப்போ பார்த்தா ஜனாதிபதி போகிறது V8ல், உங்களுடைய கஷ்டப்பட்ட மக்கள் பிரதமர் போகிறது V8ல். ஆனால் உங்களுடைய கஷ்டப்பட்ட மக்கள் இன்றையும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறார்கள். எல்லாரையும் ட்ரெயினில் போக சொல்லி கொண்டு பேசுகிறேன். இப்படி சொல்லி தானே இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். මලයගමින්න ජීවත් වෙන මිනිසුන්ට මේ හර්ෂණ නායක මන්ත්‍රතුමා කිව්වා කක්කුසි බකට් එක බලාපොරොත්තු වෙන මිනිස්සු කියලා. அப்போ நான் சொல்லுவேன், கர்ஷன நாயக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் மலையக மக்களை பார்த்து சொன்னார், ஒரு காலத்திலே கக்கூஸ் ஒன்றை கட்டி கொடுத்து பக்கெட் ஒன்றையும் கொடுத்து ஏமாற்றக்கூடிய மக்கள் உண்டு. அதாவது வந்து அவர்கள் அதை எதிர்பார்க்குற மக்கள் உண்டு. ஒரு கக்கூஸுக்கும் வழி இல்லாமல் இருக்கிற மக்கள் என்று சொல்லி ஹர்ஷன நாணயக்கா சொல்கிறார். அதுக்காக உங்களுக்கு மலைய மக்கள் உங்களுக்கு வாக்கு போட்டார்கள் என்று கேட்குறேன். අපේවත් කොර කිව්වා මට කවුරු අතෝසර කියන මම මේ කුඩුකාරයක්ද මාවත් කොර කිව්වා අන්තිමට මාවත් එලවල දැම්මා දැන් ඔයගොල්ලන්ට බර අරින්න පිට දෙන්නේ මම ආවිලා ඔයගොල්ලෝ පිස්සෙවල මේ ඩිපියුටි මිනිස්ටර්ගේ කාර්යාලයට ආවිලා මම කතා කරා කොච්චර දවසක් අන්තිමට கடைசியாக இப்போ என்ன சொல்கிறீங்களா, நாங்கள் டாக்டர், நான் ஒரு வைத்தியர், நான் ஒரு MBBS வைத்தியர், என்ன பார்த்து குடுக்காரன்ட்டு பேசுகிறீர்கள் பாராளுமன்ற உரையில். ஒரு யாராவது மனச்சாட்சி இருந்தால் கையை தூக்கி சொல்லுங்கடாப்பா, நாங்களா குடுவிக்கிறோம்னு சொல்லி. ஆகவே நீங்கள் தான் சொன்னீங்கள் என்னென்னு சொல்லி, நாங்கள் இதில் பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம்னு சொல்லி வெக்கம் இல்லை. முதலாவது இந்த வைத்தியர்களுடைய பெர்மிட்டை கொடுத்து அல்லது அவர்களுடைய வசதியை கொடுத்து, ஒரு SL2 SL3 கிரேட்டில் இருக்கிற வைத்தியர்கள் வந்து தங்களுடைய சொந்த காசில் வாகனம் வண்டி ஓடுறார்கள். ஆனால் ஒரு கிரேட்டுமே இல்லாத அரசாங்க அதிபர், உதாரணத்துக்கு எங்களுடைய பிரதீபனுக்கு வந்து SL1 இருக்குமாண்டே எனக்கு சந்தேகம். அப்படிப்பட்டவர்களுக்கு பெரிய வாகனத்தை கொடுத்து வச்சிருக்கிறீர்கள். ஆகவே அரசாங்க அதிபர்களுக்கு கொடுக்க வேண்டுமென்னு நான் சொல்லலை. அரசாங்க அதிபர்களுக்கு நீங்கள் வாகனம் கொடுப்பீர்களாக இருந்தால் வைத்தியர்களுக்கு வந்து அதை விட மேலதிகமாக கொடுங்கள். அப்போ தான் அவர்கள், இப்போ நான் வைத்தியர்களுக்கு வந்து அள்ளி கொடுங்கள்னு நான் சொல்லலை. வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு போகக்கூடாண்டால், அவங்க ஒரு மாத சம்பளம் 80 லட்சம் லண்டனில் போய் நிற்போம்னு போகக்கூடாது, இங்கேயே நிற்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுகிறேன் நான். ஆகவே நேற்றைய தினம் வடிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், தாதியர்களுக்காக காய்ச்சிருந்தேன். இன்றைய தினம் வைத்தியர்களாக காய்ச்சி கொண்டு ஒரு சமூகத்தில் சுகாதார கட்டமைப்பு உடைகிற சந்தர்ப்பத்தில் சகல பிரச்சனைகளும் வருமென்றதையும் இதில் சொல்கிறேன் சிங்களத்தில். මමත් කුඩුකාරයා කියලා. ඕගොල්ලෝට උදව් කරන්න ආපු මිනිස්සු ඕගොල්ලෝ එලවනවා. එලවුවාම අපි විරුද්ධ වෙනවා. ඒකයි වෙලා තියෙන්නේ. දැන් අද බලන්න ડોක්ටර්ස්ලා 1500 කන්සල්ටන්ට්ලා දුවනවා. ඕගොල්ලෝට යෝජනාවක් හේිට තිබ්බා 2028වත් දෙනවා කියලා මේක මොකද කාර් පර්මිට් එක. හිතලා බලන්නකෝ. එක ડોක්ටර් කෙනෙක් කියන්නේ SL grade 2. මම ડોක්ටර් කෙනෙක් අන්නට ඩිපියුටි මිනිස්ටර් පාඩි වෙලා ඉන්නවා. SL grade 2. SL grade නැති එක්කෙනෙක් කැප් එක යනවා මේ GA කෙනෙක්. අපි යන්නේ කොහෙන්ද? අපි එක ලක්ෂ 150ක් ලෝන් එකක් කරන් වාහනයක් කරන් ඊට පස්සේ හොරු ගියා නමත් අර ડોක්ටර්ස්ලා ටික පයින්නවා. අර ලක්ෂ 80ක් පඩි. මේක ලක්ෂ 2ක් පඩි. කොහමද ડોක්ටර් කෙනෙක් මේ ජීවත් වෙන්නේ? මම දැන් පාස් අවුට්. අද මම පාස් අවුට් අඩොත් මට කාර් එකක් ගන්න පුළුවන්ද කියලා බලන්නකෝ. අනේ කරුණා කරලා අපි ඔයාලට උපරිම සපෝට් එක දෙනවා. උත්තර මම දැන් ඇවිල්ලා කිව්වේ පළවෙනි දවස් මොකද? අන්ඩ්‍රෝ කුමාර සනායක වෙනකොට මම මේ මරන්න කැමති කියලා කිව්වා. අන්තිමට කිව්වා මා කුඩුකාරයා කියලා. මට ආපහු එලවල නඩු දැම්මා. හැබැයි ඔයාලා ගෙදර යවන්න ඕන මට නිකම්ම පුළුවන් උත්තරේ. අදත් පුළුවන්.
அப்போ நான் சொல்லுறேன், உங்களுக்கு முதல் வந்த நாளிலே நான் அன்றகுமார் அரசாங்க அரசாங்கம் இந்த நாட்டை கட்டியெழுப்பவராக இருந்தால் நான் அவருக்காக சாகிறதுக்கும் ரெடி என்று சொன்னவன். ஆனால் கடைசியாக நீங்கள் எனக்கு திலத்தி ராஜகாரிய பாதகிரிமா என்று சொல்லி வழக்க போட்டு என்னை உங்களுக்கு எதிராக திருப்பினீர்கள். இன்றைக்கு நான் நினைச்சேன் என்றால் என்னுடைய ஒரு வார்த்தை காணும் வடக்கு கிழக்கில் உங்களுடைய தேர்தல் இல்லாமல் போகிறதுக்குன்னு சொல்லி பேசுகிறேன். அவர்கள் உங்கள்கிட்ட நான் கேட்குறது, தயவுசெய்து வடக்கு மாகாண மக்களுக்கு வேலை செய்யுங்கள், வடக்கு மாகாண மக்களுக்கு சொன்னதை கொண்டு வாங்கன்னு சொல்லி சிங்களத்தில் பேசுகிறேன். පළාත් සභාවේ කෙලවලා ගියානේ. පළාත් සභාව මොකද උනේ ඔයගොල්ලෝට? පළාත් සභාව කෙලවලා ගියා. දැන් ඔයගොල්ලන්ට මේ ලෝකල් ඉලෙක්ෂන් වැරදි ලෝකල් ඉලෙක්ෂන් එකේ පළාත් සභාව ඡන්ද දෙන්න පුළුවන්ද? ඔයගොල්ලන්ට උත්තර කවුරු හරි ඉන්නවද? මේ 4 දෙනෙක් ඉන්නවා. අනේ කියන්නකොනේ මේ 4 දෙනාම කටවාගෙන ඉන්න කියලා. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு வடக்கு மாநிலத்தில் உண்மையாகவே அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை அங்கே செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? 4 பேர் இருக்கிறீங்க. அணி என்றா அன்புள்ளவர்களே, தயவு செய்து இந்த 4 பேரையும் வாய மூடுக்க சொல்லுங்கடாப்பா. நான் உங்களுடைய அரசாங்கத்தை வடக்கு மாநிலத்தில் நிமிந்து ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு நான் சொன்னேன்னா எனக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டும் வேண்டாம், எனக்கு அமைச்சர் போஸ்ட்டும் வேண்டாம், பிரதி அமைச்சர் போஸ்ட்டும் வேண்டாம், எனக்கு டிசிஜி ஆமன் போஸ்ட்டும் வேண்டாம். நான் சொன்ன சந்திரசேகர் அவர்கள்ட்ட நான் உங்களுக்கு வடக்கு மாநிலத்தில் மக்களுக்குரிய சகல வேலைகளையும் காசு எல்லாத்தையும் அலோகேட் பண்ணுங்க, நான் அதில் செய்தாரேன் சொல்லி டிசிசியில். அப்போ டிசிசியில் இருந்து என்ன கடைசியாக விசரணம் என்று சொல்கிற அளவுக்கு உங்களுடைய அரசாங்கம் ஆக்களை கூட்டி கொண்டு வச்சு அங்கேருந்து கத்திச்சு. அதால் தான் 2 வரைக்கும் உங்களுக்கு வடக்கு மாநிலத்தில் ஒரு உள்ளூராட்சி சபையை கூட கைப்பற்ற முடியாமல் போனேன்னு பேசுகிறேன். උතරේ මට ඔය තනතුරු ඕනේ නැහැ ඩිපියුටි මිනිස්ටර් ඒවා තනතුරු ඕනේ නැහැ. මම කිව්වා DCC මීටින් වලට මම වැඩ කරනවා කියලා. අන්තිමට වෙලා DCC මට මා පිස්සා කියලා බන්න සඳර සර්. ඒ නිසා කරුණාකරලා අහන්න. මට ඕනේ නැහැ මේ අර ආණ්ඩුවේ යවලා මේ ආණ්ඩුවේ කාලය අවසන්. තපරේ දෙන්න. මේ ආණ්ඩුවේ අපිට හැමෝම එකයි. මේ ආණ්ඩුවේ හිටියොත් එකයි, ඔයාලා හිටියොත් එකයි. අපිට වෙන්න ඕනේ මොකද්ද? යම්කිසි ප්‍රමාණයකට වැඩ කරන්න. උත්තර දින හොස්පිටල් එකදී. அப்போ நான் சொல்கிறேன், உங்களை நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஒரு கட்சி அரசியல் இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர். வடக்கில் நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் வேலை செய்யுங்க, நான் யாரெண்டாலும் சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு அன்றகுமார் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பி எதிர்கட்சி அரசாங்கத்தை கொண்டு வரணும் மட்டும் இல்லை, எதிர்கட்சி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பி ஆளுங்கட்சியிலேருந்து அரசாங்கத்தை கொண்டு வரணும் மட்டும் அல்லது யாரையும் விருப்பம் மட்டும் எந்த தேவையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாநிலத்துக்கு வேலை செய்யுங்கடா. இப்போவும் காலம் இருக்குது, தயவு செய்து. நான் அப்படித்தான் கதைக்கிறேன் சிங்களத்தில், ஆகவே தான் நான் அப்படியே மொழிமாற்றம் செய்கிறேன். வாங்கடா, அங்கே வேலை செய்யுங்கடா, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. தயவு செய்து எங்கள்ட டிஸ்ட்ரிக்டை டெவலப் பண்ணுங்கடா. அங்கே போய் ஹாஸ்பிட்டல்களை பாருங்க எப்படி கிடக்கு, அங்கே இருக்கிற ஸ்கூலுகளை பாருங்க, அங்கே இருக்கிற ரோட்டுகளை பாருங்கன்னு சொல்லி பேசுகிறேன். හැටිය බලන්න උතුරේ දකුණේ නම් වැඩ කරන ડોක්ටර්ස්ලා දවස් 5යි වැඩ කරන්නේ. ඉතුරු දවස් 25ම කොළඹේ ලංගා හොස්පිටල් එකයි ආසරිය එකේ. ඕකල මොනවද ක්‍රියාත්මක කරන්නේ? ඕක මොකොත්ම කරන්නේ නැහැ. එතකොට අපි මම වංජා දෝෂණ ගැන අවසන් කරමු මන්ත්‍රීතුමා. තපරේ මේක මගේ මොෂන් එක. විනාඩි 10ක් තපරේ. එතකොට මම වංජා දෝෂණ කියලා ડોකියුමන්ට් 5ක් ගැව්වා. අද වෙනකල් ඩිපියුටි මිනිස්ටර් කියන්නේ එකක්වත් ඕගොල්ලෝ ඉන්ක්වයරි පටන් කරාද කියලා. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்தில் வைத்தியசாலைகளில் ஊழல் இருக்குன்னு சொல்லி 5 டாக்குமெண்ட் கொண்டு வந்து இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கேன். இந்த வரைக்கும் பிரதி அமைச்சரை சொல்லுங்கள், ஒரு சுகாதார என்ற ஊழல் தொடர்பாக நீங்கள் விசாரிச்சிருக்கிறீங்களா? ஒன்று கூட இந்த வரைக்கும் நீங்கள் விசாரிக்கவில்லை என்று சொல்லி பேசுகிறேன். මෙතරනේ වෙලේ තියෙන්නේ. එතකොට මිනිස්සුන්ට විශ්වාසය නැති වෙනවා. ඒකයි කියන්නේ අපි ඕගොල්ලන්ට මරන්න බැරන්න වැඩ කරන්න කියලා. අපි පිස්සාද? මම මාස්ටර්ස් කරගෙන මේ ඇඩ්මින් කරගෙන ඔක්කොම කරගෙන වල MBBS අරගෙන මේ පාර්ලිමේන්තුවට ගියාම සමහර කකුසි මේ මිනිස්ටර්ලා කියනවා අපිට පිස්සු කියලා. තපරේ කියලා සර්. යෝජනාව ස්ථිර කිරීම සඳහා ගරු වෛද්‍ය පිසත් කෙලින්ගම්. එතකොට අතරේ කෙනෙක් කිව්වා මට පිස්සු කියලා. අන්තිමට පිස්සු කියලා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් තිබේ. Thank you very much. Actually, I second the proposal for the implementation of the National Strategic Plan for Eye Health in Sri Lanka. That is in Sinhala, Akshi Saukya Sandha Jatika Upaya Margika Salasuma. In Sri Lanka, actually Sri Lanka is struggling to achieve the blindness prevalence of 1.7 among adult less than 40 years. ඒකට ලොකු බලපෑමක් තියෙනවා. டாக்டர் அர்ஜுனா சிங்களத்திலேயும் இங்கிலீஷ்லையும் காய்ச்சபடியா நான் தமிழில் சொல்லாமல் நினைக்கிறேன். இலங்கையில் இந்த பிளைண்ட்னஸை லெஸ் தேன் 1.5 40 இயர்ஸுக்கு உட்பட்ட அடல்ட்ஸுக்கு குறைக்கிறதுக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமானது என்னென்னு சொன்னால் இந்த பிளைண்ட்னஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு
உரிய நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்படவில்லை என்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த கண் பார்வை போவதற்கு மிகவும் முக்கியமான காரணங்களாக சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால் கேட்ராக்ட், அதே மாதிரி இந்த ரிஃப்ராக்டரி எரர்ஸை கரெக்ட் பண்ணாமல் விடுறது, மற்ற கிளவுகோமா, டயபெட்டிக் ரெட்டினோபதி, இப்படி நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த ப்ரொபோசல் இங்க சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னால், இலங்கைக்கான ஒரு தேசிய திட்டத்தை உருவாக்கி இந்த நிரந்தரமான பார்வை குறைபாட்டை இல்லாமல் செய்வதற்கான உபாய மார்க்கத்தை, அதற்குரிய வழிமுறைகளை இந்த நேஷனல் பாலிசி கூடாக செய்ய வேண்டும் என்றுதான் இந்த ப்ரொபோசல் மிகவும் முக்கியமான ஒரு ப்ரொபோசல். அதை செய்ய வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இப்போது கௌரவ உறுப்பினர்களே, இன்னும் 2 நிமிடங்கள் உங்களுக்குள்ள. நன்றி. 1.5 மில்லியன் கேட்ராக்ட் சர்ஜரி செய்ய வேண்டிய ஆட்கள் இலங்கையில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாகாணத்தில் முக்கியமாக 2 வைத்தியசாலைகள், யாழ்ப்பாணம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல், வவுனியா ஜெனரல் ஹாஸ்பிட்டல், 2லையும் அந்த மாவட்டங்களில் இப்போது கேட்ராக்ட் சர்ஜரி செய்ய வேண்டிய ஆட்கள் அளவு இல்லை. உதாரணத்துக்கு வவுனியாவில் இருக்கிற பெயர் சொல்ல வேணும் நினைக்கின்றேன், யாழ்ப்பாணத்தில் டாக்டர் மலரவன் எப்படி செய்கிறாரோ அதை போல வவுனியா ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிரிதரன் ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 400 தொடக்கம் 450 கேட்ராக்ட் சர்ஜரி ஒரு ஐ சர்ஜனால ஒரு தியேட்டர்ல செய்யக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னால், இலங்கையில் எல்லா இடத்திலையும் இதை செய்தால் இவ்வளவு பெரிய ஒரு பேக்லாக் இருக்காதுன்ற என்னுடைய கருத்து. கேட்ராக்ட் சர்ஜரி சிஎஸ்ஆர், கேட்ராக்ட் சர்ஜரி ரேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், நோர்தர்ன் ப்ரொவின்ஸ்ல இருக்கிற சிஎஸ்ஆர் கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு 15 இருக்குது. ஆனால் யூகேல பார்த்தீங்கன்னா யூகேல 8, சிஎஸ்ஆர் 8. ஆனா ஸ்ரீலங்கா ஓவரால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் 3 என்று சொன்னால், இந்த மாகாணத்தில் இவ்வளவு பெரிய தொகையில செய்யக்கூடிய இருந்தால் இலங்கை முழுவதும் அப்படி ஒரு முயற்சி எடுத்தால் அதுக்கு தனியாக அரசாங்கம் செலவழிக்க வேணும் என்று இல்லை. நிறைய என்ஜிஓஸ், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், சர்வதேச நிறுவனங்கள் இதுக்கு உதவி செய்யறதுக்கு தாராளமாக இருக்கிறார்கள். அந்த உதவியை பயன்படுத்தி தான் வடக்கு மாகாணத்தில் இப்படி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், யூகேயில் 8 இருக்கேங்க, வடக்கு மாகாணத்தில் 15க்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது தனிப்பட்ட அந்த யூனிட்டினுடைய அந்த வைத்தியர்களோடு சேர்ந்து இயங்குற பணிக்குழாமுடைய முக்கிய முயற்சியாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் முன்மொழியப்பட்ட இந்த தேசிய கொள்கைக்கான முன்மொழிவு மிகவும் முக்கியமானது. இந்த முன்மொழிவை நான் வரவேற்கிறதுல பெருமை அடைகிறேன். இந்த முன்மொழிவு இலங்கையில் நடைமுறைக்கு வருமாக இருந்தால் இலங்கையிலே நிரந்தரமான கண் பார்வையற்றவர்களை இல்லாமல் செய்யக்கூடிய காலம் வெகு விரைவில் எங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக கௌரவ உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ பவானந்த ராஜா, உங்களுக்கு 7 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. Thank you very much. Honorable presiding member, I am very much appreciate that motion which was tabled by the opposition member Dr. Archana in this house. As we all know that our health indexes are very much equal to the global level as well as these countries in this region. These are all materialized due to the implementation of national programs in this country. But our blindness and other visual indicators are below to the level when compared to the countries in our region. This is because of this, there is no national plan to do this eye health care. So this is the correct time, the right time to implement a national strategic plan to improve our health, eye health, especially the eye health in this region. So blindness and the visual impairment, particularly among adults, reduce the quality of life as well as the lower the productivity. So it will increase the dependency and the significant economic loss to the country. So this should be implemented
in this country, the national plan for the eye health care is very much important. So we have to address this growing health concern. It is essential to implement this national strategic plan to prevention of blindness. So this is national plan should include the integration of primary health care system in the eye care also. The national screening program for the cataract and refractory errors and diabetic retinopathy. Also, it should contain the legal support for the public-private partnership that will very much important to bear the cost for this. So this national plan should have following targets to fulfill the WHO vision of 2030 goals and effective coverage of the cataract surgeries, and also to issue the spectacles to the patients following the cataract surgery for the rehabilitation of the eye vision. So 80% of the diabetic patients should go regular screening, and also include the coverage of refractive error correction. Also this 100% coverage of the premature babies, this retinopathy. So ensure these preschool children screening and manage them effectively. So this is all help to improve our nation of the people's vision. So also this we have to improve the corneal transplantation numbers. This is very much less than we compare to the other countries. Also I wish to inform in this parliament that in our Jaffna Teaching Hospital so far from January to October that they have done more than 10,341 cataract surgeries up to now. So this is a very good number, and we have to appreciate the team which is led by Dr. Malaravan and other staffs at that hospital. Also he told that today that he got patients from Kaluthura, Anuradhapura and Padavia. Another 2 minutes. Padavia for this cataract surgeries. So this is the time to have to implement this strategic plan, and we have to improve this eye vision and prevent the blindness of these people, so it will improve our economy as well as the dependency of these other people. So we have to, this is the time to implement this. Thank you very much. Thank you, honorable member. ඊළඟට පිළිතුරු කතාව ගරු ඩොක්ටර් අසංක විජයමුණි හංසක විජයමුණි සමවන්න. මූලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, ඒ වගේම අර්ජුනා මන්ත්‍රීතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. මේ අවස්ථාවේදී මේ සභාව කල්තබන අවස්ථාවේදී මේ අක්ෂි රෝග සම්බන්ධව වූ උපාය මාර්ග සැලැස්මක් ඉදිරිපත් කිරීම සඳහා වූ යෝජනාව ගෙනීම සම්බන්ධව අපි මෙහෙම උපාය මාර්ග සැලැස්මක් අවශ්‍ය වෙනවා. ඇත්තටම මේ උපාය මාර්ග සැලැස්මක් අපේ අමාත්‍යාංශ විසින් සකස් කරලා තිනවා. එතකොට මේ උපාය මාර්ග සැලැස්මේ සඳහන් වෙන්නේ WHO Vision 2030 ඉලක්කයන්ට අනුකූලව හදපු උපාය මාර්ග සැලැස්මක්. ඒ කියන්නේ 2030 වෙන විට ලෝකයේ මේ අක්ෂි රෝග සම්බන්ධව වූ நிர்ணாயகண்ட அனுகூலத்தாய் மிக சகஸ் கல்லதியன்னே தோட்ட அப்போது பிரதி அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்திருந்த இந்த ஒத்திவைப்பு பிரேரணையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உண்மையாகவே 2030 ஆண்டு WHO-வினுடைய இந்த திட்டத்திலே இது உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. WHO-வில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது, இலங்கையில் இல்லை, WHO-வில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த கட்ராக்ட் உட்பட இந்த கண் தெரியாமல் போகின்ற இந்த கண் சுகாதாரம் பற்றிய முக்கியமான விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ඒකෙදී අපි බලාපොරොත්තු වෙනවා
ඇසේ සුද ඉවත් කිරීම සත්කම් සඳහා පළදායි ආවනය 30%කින් වැඩි කිරීමට ඇතනම ලංකාවේ මේ සර්විස් එකේ ගැප් එකක් තියෙනවා. ඒක නිසා අපි පහුගිය කාලේ අපි කොලෙජ් ඔෆ් අයි සර්ජන්ලත් එක එකතු වෙලා විශේෂ වැඩසටහන් තිබ්බා. විශේෂයෙන්ම මේ පෝලිම් වැඩිපුර තියෙන තැන්වල විශේෂ වැඩසටහන් වලින් ඒ පෝලිං වල ඉන්න ප්‍රමාණය ඉක්මනින් අඩු කිරීම වැඩසටහන් තිබ්බා. அப்போ அவர் சொல்கிறார் கடந்த வருடங்களில் வந்து இந்த அதாவது வந்து கூட பேக்லாக் என்று சொல்வார்கள் கேட்ராக்ட் சர்ஜரி செய்வதற்கு நீண்ட காலம் வெயிட் பண்ண வேண்டி இருந்தால் அதை எல்லாத்தையும் தாங்கள் இதுகளில் வந்து போன வருடங்களில் நிவர்த்தி செய்கிறதுக்காக காலேஜ் ஆஃப் ஐ சர்ஜன்ஸோடு சேர்ந்து நாங்கள் அதை முயற்சி செய்தோம் என்று சொல்லுகிறார். ඒකෙදි අපිට මේ හුඟක් තැන්වල තියෙන ඒ පොරොත්තු ලේඛනය කෙටි කරගන්න පුළුවන් වුණා. ඒ වගේම අපි ජනාධිපති අරමුදලෙන් විශේෂ මුදල් වෙන් කරලා තිනවා. පෞද්ගලිකාංශයට හරි යොමු කරලා මේ ඒ පෝලිං වල ඉන්න රෝගීන්ගේ කැටරැක්ට් සර්ජරි පුළුවන් තරම් ඉක්මනට කරා. அப்போது ஜனாதிபதியின் நிதியத்திலிருந்து காசு ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார். சில இடங்களிலே மாதக்கணக்காக வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறபடியால் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவர்களை தனியார் வைத்தியசாலைக்காவது அனுப்பி அந்த ஆப்ரேஷன்களை செய்யுமாறு ஜனாதிபதி பணித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே அதை நிவர்த்தி செய்ய விருப்பமில்லை, திட்டமிட்ட ரீதியில் தனியார் வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்காகத்தான் தெற்கில் முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. මොකද හේතුව තමයි ප්‍රිවෙන්ටබල් බ්ලයින්ඩ්නස් එකට එක හේතුවක් තමයි මේක කියන්නේ වළක්වා ගත හැකි අන්ධතාවය. මොකද කැටරැක්ට් ඇසේ සුද ගොඩක්ම ඇවිල්ලා ගොඩ කාලයක් තිබුණොත් අපිට නැවත ඒක යථා තත්ත්වයට පත් කර නොහැකි වෙනවා. මේක තමයි මේකේ තියෙන අවාසනාවන්ත තත්ත්වය. ඒ වගේම අපි මේ ඊළඟ ප්‍රශ්නේ තමයි මේ ඇසේ සුද ඉවත් කරාට බෑ. ඔවුන්ට ඊට පස්සේ ඇස් කණ්ණාඩි දෙන්න ඕන. එහෙම වැඩසටහනක් ලංකාවේ හරියට ක්‍රියාත්මක වුණේ නැහැ. අපි ඒක නිසා දැන් ඔපරේෂන් කරාට පස්සේ ඔවුන්ට ඇස් කණ්ණාඩි ලබා දීම වැඩසටහනක් ක්‍රියාත්මක කරනවා. அப்போது அவர் சொல்கிறார், இந்த கட்ராக்ட் சர்ஜரி செய்த பிறகு மீண்டும் அவர்களுக்கு ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் இருந்தால் கண்ணாடி கொடுக்க வேண்டி வரும். அவ்வாறான திட்டங்கள் இலங்கையில் இல்லை. அதற்கான திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ඒ වගේම අපි ඩයබටික් රෙටිනෝපති කියන එක, ඒ කියන්නේ දියවැඩියාව හැදුනාට පස්සේ ඇසේ සිදුවන වෙනස් වීම රෙටිනෝපති එකක් එනවා. ඒක නිසා තමයි ලංකාවේ ඇස් නොපෙනීමේ තවත් ප්‍රධාන හේතුවක්. මේක ඇත්තටම වළක්වා ගත හැකි එකක්. මේකට කරන්න ඕන ඇත්තටම දියවැඩියාව තියෙනවා නම් අවුරුද්දට සැරයක්වත් ඇස් චෙක් කරලා බලන්න ඕන. ඒක නිසා ඒ සඳහා වූ රෝහල් වල පහසුකම් අපි වැඩි දියුණු කරලා තියෙනවා. ඒ වගේම ඒ සඳහා පහසුකම් නැති රෝහල් වල රෝගීන් පහසුකම් තියෙන රෝහල් වලට යොමු කිරීමේ ක්‍රියාවලියක් අපි සකසලා තියෙනවා. ඒ වගේ அதே மாதிரி இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி என்கின்ற வருத்தது கூட தாங்கள் அதுவும் வந்து எங்களுடைய கண் பார்வை இல்லாமல் போகிறதுக்குரிய காரணம் தான். அதுக்கு கூட பிரைவேட் வைத்தியசாலைக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். රිෆැක්ටිව් එරර්ස් කියන එක ප්‍රතිලෝම දෘෂ්ටි දෝෂ නිවැරදි කිරීම. ඒ කියන්නේ ඒක කණ්ණාඩියක් දාලා තමයි හදන්න ඕන. ඒක වැඩි ඒවා සොයා ගැනීමට සහ ඒකට සහාය දීමට අපි වැඩ පිළිවෙලක් සකසලා තියෙන්නේ. ඒ වගේම රෙටිනෝපැති ඔෆ් ප්‍රීමැචුරිටි කියන එක, ඒ කියන්නේ අඩු වයසින් උපදින ළමයි සඳහා, ඒ කියන්නේ කලින් නියමිත දිනයට ප්‍රථම ඉපදෙන ළමයින්ගේ ඇස නියමිත පරිදි වර්ධනය වෙලා නැහැ. එතකොට ඒගොල්ලෝ 100%ක් අපි පරීක්ෂා කිරීමට ලක් කළ යුතුයි. ඒ සඳහා වූ සහතික කිරීමේ ක්‍රමවේදයක්, ඒ සඳහා වූ දත්ත සහතික කරපුවාට දත්ත අපිට ලබා ගැනීමේ ක්‍රමවේදයක් අපි සකසලා තියෙනවා. ඒ වගේම පාසල් සහ පෙර පාසල් වල ළමයින්ගේ දෘෂ්ටිය අපි චෙක් කිරීමේ වැඩසටහන් ක්‍රියාත්මක කරනවා. ළමයි 200ට අඩු පාසල් නම් අපි අවුරුද්දෙන් අවුරුද්ද බලනවා. ඒ වගේම ළමයි 200ට වැඩි පාසල් වල 1-4 කියන ශ්‍රේණි වල මේ ඇස් චෙක් කරන එක අපි කරනවා. ඒක ලංකාවෙම කරනවා. ඒකට අපිට අවශ්‍ය දේවල් ඒ රිටර්න් ගෙන්න ගන්නවා. නමුත් ප්‍රශ්නේ තියෙන්නේ අපි මේ එරර්ස් තිබිලා මේ ළමයි රෝහල් වෙත යොමු කරාට පස්සේ ඒ රෝහල් වලින් ඒක නිසි පරිදි ඒ ප්‍රතිකාරය ලැබෙනවද කියන එක. විශේෂයෙන් මේ ළමයින්ට අවශ්‍ය කණ්ණාඩි ලබා දීමේ වැඩසටහන් ක්‍රමයක් ලංකාවේ නැහැ. ලංකාවේ දැනට තියෙන ක්‍රමය තමයි කණ්ණාඩි අරගෙන ආවට පස්සේ බිලේ යම්කිසි මුදලක් රජය ගෙවනවා. නමුත් අපි කළ යුත්තේ අපි මැදිහත් වෙලා ඒ කණ්ණාඩි අරගෙන දෙන එක තමයි කර යුත්තේ. ඒකෙදි අපිට අඩු ගන්න. அப்போது அவர் சொல்லுகிறார், இதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு கண் பார்வை தெரியாமல் பிறக்கும் போதே வருகின்ற கண் பார்வை குறைபாடுகளுக்கு கண்ணாடி வழங்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் தாங்கள்
பிரைவேட் வைத்தியசாலையிலிருந்து பிரைவேட் கண்ணாடி வழங்கும் நிறுவனங்களிலிருந்து வேண்டி கொடுக்கறதான் செய்கிறோமே ஒழிய நாங்கள் அவற்றை வேண்டி கொடுப்பதில்லை என்ற விடயங்களையும் ஒட்டுக்கொள்கிறார். කන්නාඩි දෙන්න පුළුවන්. ඒ වගේම රජයට යන වියදම ඇත්තටම අඩු කරගන්න පුළුවන්. මම දන්න විදිහට බොහෝ කියන්නේ කොළඹ නුවර සහ මම හිතන්නේ තවත් රෝහල් වල ඇති ඒ කන්නාඩි සෑදීමට අවශ්‍ය ටෙක්නීෂියන්ලා සහ බඩු උපකරණ ඔක්කොම තියෙනවා. නමුත් ඒක කාලයක් තිස්සේ මේ රෝහල් පද්ධතිය ඒක අයින් වෙලා තියෙන ප්‍රශ්නයක් තමයි තියෙන්නේ. ඒ වගේම අපි ගත්තාම අර කෝනියල් ඔපැසිටි කියන එක, ඒ කියන්නේ කුණීත අන්ධභාවය කියන එක ඒකත් ප්‍රශ්නයක්. එතකොට දැනට ඇත්තටම ලංකාව ගත්තාම ලංකාව තමයි ගොඩක් ක්වොලිටි කුණීත, ඒ කියන්නේ අපි ওই මිය ගියාට පස්සේ ඇස් දන් දෙන්නේ. එතකොට ඒකේ තමයි ඒ කුණීත අරගෙන ඉවලා අපි පිටරට වලටත් යවන්නේ. එතකොට ලංකාවෙන් ගොඩක් අපි පිටරට යවනවා වගේම ලංකාවෙත් 2011 ඉඳලා 2025 සැප්තැම්බර් 30 වෙන විට මේ කුණීත පටක බද්ධ කිරීමේ ශල්‍ය කර්ම සාර්ථකව 15549ක් කරලා තියෙනවා. එතකොට මේ පිළිබඳ වූ සියලු වාර්තා, මේ සියලු ඇමුණුම් අපි අමුණලා තියෙනවා ඕන කෙනෙකුට බලා ගන්න පුළුවන් විදිහට. ඇත්තටම මේ අක්ෂි රෝග සම්බන්ධව ගත්තාම අපිට අක්ෂි රෝග විශේෂඥයන්ගේ යම් හිඟයක් තියෙනවා වගේම අපේ ඩිලිවරි කරන සර්විස් එකේ ක්වොලිටි එක පිළිබඳ අපිට ප්‍රශ්න තියෙනවා. අපි ඒක නිසා අපි මේක ඇත්තටම බොහෝ ප්‍රශ්න පරිපාලන ප්‍රශ්න අනුමාත්‍රිතුමා කියපු විදිහට. එතකොට මේ පරිපාලන ප්‍රශ්න විසඳීම සඳහා වූ උපරිම ක්‍රියාමාර්ග අපි ගනිමින් තියෙනවා. அவர் நான் சொன்ன குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்கிறார். அவற்றை தாங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கும் ஆம் என்று சொல்லுகிறார். ඒ වගේම යම් කිසි ආකාරයකට මේක සංවිධානාත්මකව මේ රෝගීන් පිටතට යොමු කිරීම සහ ලොකු මුදලක් අය කිරීම වෙනවා නම් අපි ඒ ගැන ඇත්තටම සොයා බැලිය යුතුව තිබෙනවා. ඊට පස්සේ අපි ගත්තාම ඇත්තටම එතුමාගේ ලිපි වලට පිළිතුරු නොලැබීමේ කතාවක් කියනවා. ඇත්තටම අමාත්‍යාංශ ලැබෙන ලිපි වල පිළිතුරු යා යුතුයි. අපේ අමාත්‍ය කාර්යාලවලට ලැබෙන ඒවා අපි අමාත්‍ය මණ්ඩල පෞද්ගලික කාර්ය මණ්ඩල වලින් කරනවා. මම බලන්නම් අමාත්‍යාංශයෙන් එහෙම ප්‍රශ්නයක් තියෙනවද කියලා. අවසාන වශයෙන් ගත්තාම එතුමා මතු කරන වෛද්‍යවරුන් සම්බන්ධ වූ ප්‍රශ්නය ඇත්තටම වෛද්‍යවරු නෙවෙයි, අපි මේ රටේ සෑම වෘත්තිකයෙකුටම ඔවුන්ට හිමි යුතු අයිතිවාසිකම් සහ ඔවුන්ට හිමි යුතු වරප්‍රසාද වෙනුවෙන් පිණී ඉන්නවා. නමුත් අපිට වෙලා තියෙන්නේ මේ වෙලාවේ තියෙන රටේ තියෙන ආර්ථික තත්ත්වය මත තමයි අපි දෙන්න පුළුවන් දේවල් දෙන්නේ. එහෙම නැත්නම් රජයක් විදියට කිසිම වෘත්තිකයෙකුගේ කිසිම අයිතියක් හෝ කිසිම වරප්‍රසාදයක් ඉවත් කිරීමට එහෙම අපි කිසිම තීරණයක් අරගෙන නැහැ. ඒක නිසා මේක මේ පොඩි ප්‍රොපගැන්ඩා එකක් යන්නේ. ඒකට අපි නතු වෙන්න ඕනේ. අපි ඇත්තටම අපි මේක යන්තම් අපි ආර්ථිකය ස්ථාවර කරමින් තිනවා. ඒ ස්ථාවර කරමින් තියෙන ආර්ථිකයේ ප්‍රතිලාභ අපි නැවත මේ ආර්ථිකය තුලම ආයෝජනය කළ යුතුයි. ඒ ආයෝජනය කිරීමෙන් ලැබෙන වඩාත් හොඳ ආර්ථික තත්ත්වයක් යටතේ තමයි අපි මේ ප්‍රතිලාභ භුක්ති විඳිය යුත්තේ. මම හිතන්නේ අපේ රටේ වෘත්තිකයන් ඒ පිළිබඳ හොඳ අවධානයෙන් ඉන්න, හොඳින් මේ ගැන අධ්‍යයනය කරව පිරිසක්. ඒක නිසා බහුතර වෘත්තිකයන් පිරිසක් සමග අපි නිරන්තරයෙන්ම ඒ සංවාදයේ යෙදෙනවා. ඔවුන් සමග නිරතුරුවම අපිට සම්බන්ධතාවයක් තියෙනවා. அப்போது இவர் சொல்லுகிறார் என்றால் உண்மையாகவே ஒவ்வொரு நிலைகளுக்கும், அதாவது வந்து வேலை தொழிலாளர்களுக்கும் அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்குரிய பெற வேண்டிய சகல உரிமைகளும் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வைத்தியர்களுக்குரிய பெர்மிட்டும் அதை தாங்கள் நிப்பாட்ட மாட்டோம் என்ற மாதிரி சமாளிக்கிறார். ஆனால் அதை அவர்கள் போராடி பெறலாம் என்ற ரீதியில் கதைத்து கொண்டிருக்கிறார். இதில் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான புரோபகண்டாவை நான் செய்கிறேனாம், எதிரான வேலையை செய்கிறேனாம், ஆகவே நான் வந்து வைத்தியர்களுக்காக கதைக்கவில்லையாம் என்று அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறார், இப்போ தான் நம்ம வந்து இலங்கையின் பொருளாதாரம் கொஞ்சம் நோமலுக்கு வந்து கொண்டிருக்கிறது, ஆகவே இந்த நேரத்தில் பெர்மிட்டை கேட்க வேண்டாம் என்பதுதான் ஒரு சின்ன விளக்கமான உரை.
තිබුණ එක නිසා කිසිම කෙනෙක් මං හිතන්නේ මේ වෙලාවේ ඒ විදිහ අනවශ්‍ය ප්‍රශ්නයකට රට පැටලීමට සූදානම් නැහැ. නමුත් යම් දේශපාලනික උවමනාවක් වෙනුවෙන් සුළු කණ්ඩායමක් තමයි ඒ වෙනුවෙන් පෙනී ඉන්නේ. කොහොම වුණත් අද මාතෘකාවට අදාළව ගත්තොත් මෙවැනි කරුණක් සම්බන්ධව මේ අක්ෂිරෝග සම්බන්ධව කරුණක් සම්බන්ධව පාර්ලිමේන්තුවේ කතා කිරීම සහ ඒ පිළිබඳ යෝජනාවක් ඉදිරිපත් කිරීම බොහොම හොඳ දෙයක්. මේ වගේ දේවල් නැවත නැවත අපි සමාජයේ කතා බහට ලක් කළ යුතුයි. ඒ වෙනුවෙන් අජුනා මන්ත්‍රීතුමාට අපේ ස්තුතියි. බොහොම ස්තුතියි. அப்போ அவர் சொல்லுகிறார் இப்படி சுகாதாரம் தொடர்பான அதே நேரத்தில் மற்ற சுகாதார பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கிறது வந்து கட்டாயம். ஊடகங்களில் இது தொடர்பாக கதைக்கப்படுறது வந்து மிக முக்கியம். ஆகவே இவ்வாறான ஒரு பிரேரணையை கொண்டு வந்து அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி என்று சொல்கிறேன். ඔබතුමාට යම් පැහැදිලි කිරීමක් කරනවා නම් විනාඩියක කාලයක් දෙන්න පුළුවන්. විනාඩියක් තමයි ඔබතුමාට දෙන්න පුළුවන්. Thank you, sir. I will finish in 30 seconds. I'm really thankful for the deputy minister, and I spoke to the minister also, and all those two doctors who spoke in this August chamber. Really, let us get together and make these things happen. And from the people of the north, and especially from the Dr. Malaravan, I am thanking Dr. Deputy Minister and the Minister. Thank you so much. அப்போ சொல்கிறேன் நன்றி. எனக்கு 30 நிமிடம் காணும். எனக்கு ஒரு நிமிடம் தேவையில்லை. உண்மையாகவே பிரதி சுகாதார அமைச்சருக்கும் இதுக்கு சப்போர்ட்டாக கதைத்த எங்களுடைய பவானந்திரா வைத்தியர் அவர்களுக்கும் அது மாதிரி சுகாதார அமைச்சருக்கும் மிகவும் நன்றிகள். இவ்வாறான வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லுகிறேன். நன்றி. பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதானதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக
உனக்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி, தமிழனின் இதயத்தில் தீ மூட்டும் கழுகு நீ. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீ.